ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஆண்டவரை தேடுறதுல ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கிறது. ஒன்று கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஆராதிப்பது அப்படின்றது ஒரு பார்ட். அடுத்த வளர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிந்து நேசிக்கிறது அப்படின்றது ஒரு ஆராதனை. கீழ்ப்படி அப்படின்னா நேசித்து கீழ்ப்படிதல். ஃபர்ஸ்ட் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அப்படின்றது ஒரு படி. அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஆனால் கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அடுத்த படி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கீழ்ப்படிதல் அப்படின்றது சொன்னதற்காக அல்ல, ஏதோ எழுதப்பட்டிருக்குது அதனால நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்றது வேற, நேசித்து கீழ்ப்படுகிறது அப்படின்றது வேற. அடுத்து மூன்றாவது ஒரு கேட்டகரி, அது என்ன அப்படின்னா கீழ்ப்படிந்து நேசித்து கனப்படுத்துவது. இந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த கேட்டகரியில் நம்ம வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒருவேளை கீழ்ப்படுகிறதுல இருக்கலாம், ஆனால் அடுத்த கேட்டகரி என்னன்னா, ஆண்டவரே நான் உம்மை நேசித்து நான் உங்களுக்கு கீழ்ப்படியணும். அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னா, நான் கீழ்ப்படிந்து நான் உங்களை நேசித்து நான் உங்களை என்ன பண்ணணும்னா கனப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த ஆராதனையா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். கர்த்தர் இரண்டாவதாக என்ன கேட்கிறார் அப்படின்னா, இவைகள் எல்லாவற்றிலும் நீ என்னை நீ நேசிக்கிறாயா, இவைகள் எல்லாவற்றிலும் என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் தான் உன்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்டா முதல்ல இருக்கிறேன்னா. நம்ம அக்னியிலே போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை குறித்து நம்ம தியானிச்சோம். ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அக்கினி சூளையிலிருந்து அவங்க வெளியே வந்தது தான் வெற்றின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த அக்கினி சூளையிலே அவர்கள் அந்த அக்கினி சூளை பட்சித்து போட்டிருந்தாலும், அந்த அக்கினி சூளையில அவங்க எரிஞ்சு சாம்பலானா கூட அது கூட என்னதான் சொல்லுங்க, அது கூட வெற்றி தான். அது தோல்வின்னு நம்ம சொல்ல முடியாது. எது தோல்வி அப்படின்னு சொன்னா, இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நீங்க முழங்கால் படியிடுங்கன்னு சொல்லும் போது அவங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சு, நாங்க தீச்சொலைக்கு போறதுக்கு விரும்பல, நாங்க முழங்கால இங்க படியிடுறோம் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் தோல்வி. எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில சில இடத்துல நம்ம தோற்று போகிறது நமக்கு தோல்வி கிடையாது. தோல்வின்றது நம்ம தோத்துட்டோம், நம்ம சம்பாதிக்கல அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதனால தோல்வின்றது மற்றவங்களுக்கு முன்னாடி சம்பாதிக்காம இருக்கிறது, மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம எதுவும் நமக்கு கிடைக்கல, அது நமக்கு தோல்வி அல்ல. ஒன்றுமே இல்லாம இந்த உலகத்துல நீங்களும் நானும் வெறுங்கையா செத்து போனாலும் நமக்காக பரலோக ராஜ்யம் திறந்திருக்கிறது. கைவேலை இல்லாத வீட்டை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அதனால தோல்வி அப்படின்றது சத்துருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறது தான் தோல்வி. அப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்ன நேசிக்கிறாயா? நேசம் அப்படின்றது எனக்கு ஆண்டவர் இதை செய்வாரு அதனால நான் உங்களை நேசிக்கிறேன், இதை செஞ்சிட்டாரு அதனால நான் உங்களை நேசிக்கிறேன். மெட்டீரியலை வச்சு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறது அல்ல. எதை வச்சு நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே பரிசுத்தம் உள்ள தேவன், என்னை ரட்சிக்க வந்த தேவன், பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்த தேவன், அதற்காக நான் அவரை முழுவதுமாய் நேசிக்கிறேன். ஆமென். உலகத்திலே இருக்கிற, அதுதான் யோபு சொல்லுகிறான், எல்லாமே என்னை விட்டு போனாலும், எல்லாமே என்னை விட்டு போனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பை, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை யாராலும் எடுத்து போடவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுக்கிறதுனால மட்டும் இல்லை, நீர் எங்களுக்கு கொடுத்ததுனால மட்டும் அல்ல, நீங்க கொடுக்காம இருந்தாலும்
உங்க மேல வச்சிருக்கிற அந்த நேசத்தை, அந்த அன்பை ஒரு நாள் நான் எடுத்து போட மாட்டேன். நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. நான் உம்மை நேசிப்பேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாளெல்லாம் எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே சொல்லோ, நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே. இப்ப கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லும், இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், தேவன் இயேசுவே மீட்பர், மீட்பர் இயேசுவே. ஒரு விசை கூட சொல்லும், இயேசுவே இயேசுவே. நீ ராஜா, நீ ராஜா. அவரை ஆராதிக்க ஆராதிக்க. ஹalleluya. தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே. எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே முழு இருதயத்தோடு எனது எல்லாவற்றிலும். அப்பா 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 அப்பா, நன்றி அப்பா நன்றி. எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே, அமைதி பெருகின்றே. சொல்லும் எல்லாரும், புயல் வீசும் கடலில் தடுமாறும் பாடகை தாங்கிடும் நங்கூரமே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் பாடகை தாங்கிடும் நங்கூரமே. என்னை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே. எல்லாரும் ஆட்கொண்டதே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம், ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. நீங்க நல்லவரப்பா.
எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. தினம் என்னை காக்கும் புகலிடமே. எல்லாரும் தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமாமந்து ஆறுதல்லாடை. ஓ ஹல்லேலூயா. அமைதி ஆட்கொண்ட தெய்வம் ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமாமந்து ஆறுதல்லாடை. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமாமர்ந்து ஆறுதல்லாடைகின்றே. அமைதி. கடந்த நாட்கள் முழுதும் பாதுகாத்தீர். உம்முடைய கிருபையா எங்களை வழி நடத்தினீ. உம்முடைய வார்த்தையினால் எங்களை தட்டி தேற்றி அரவணைத்து நான் உன்னை விட்டு விலகவில்லை அப்படின்றத ஒரு விசை அல்ல, ஆயிரக்கணக்கான விசை எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிற எங்கள் மகிமையான தேவனே, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில கடந்து வருவதாகப்பா. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையோடு எங்கள் மத்தியில கடந்து வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே, அந்த வார்த்தை கடந்து போகும் போதே ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் பார்க்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. சத்துரு மின்னலை போல விழுகிறத நாங்க பார்க்கணும். அவனுடைய தந்திரங்கள் அழிக்கப்படுகிறத நாங்க பார்க்கணும். இந்த துதி எழும்ப எழும்ப, இந்த ஆராதனை சத்தம் எழும்ப எழும்ப சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, எதிரி வெட்கப்பட்டு போவானாக. விரோதமாய் எழும்புகிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.